பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி சேகரிக்கிறான் என்ற வழிமுறையை அல்லாஹ்வுடைய குர்ஆனில் பதிகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அதை பதிகிறார்கள். எப்படி அந்த வாழ்வாதாரத்தை சேர்க்க கூடாது என்ற முறையையும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய அல்லாஹ்வுடைய குர்ஆனில் ஹதீஸில் பதிகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்முடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய செய்தி, காதுகளில் கேட்டு கடக்கக்கூடிய செய்தி அல்லாது. நாளை மறுமையில் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்டிவிட முடியாது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல். அல்லாஹ் 4 கேள்விகளை முன்வைப்பான். அந்த 4 கேள்விகளுக்கும் பதில் கூறாத வரை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது. அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமையில், அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த வாழ்வை எப்படி கழித்தாய்? அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமையில், அல்லாஹ் கொடுத்த கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய்? கற்றாய் என்று அல்லாஹ் கேட்பதில்லை, கற்ற கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய்? அல்லாஹ் கேட்பான் மூன்றாவதாக, அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய்? தனி கேள்வி அல்லாது, அதோடு இணைந்த கேள்வி, சம்பாதித்த செல்வத்தை எப்படி செலவழித்தாய்? அல்லாஹ் கேட்பான் அடுத்து, அல்லாஹ் கொடுத்த உடல் வலிமையை எப்படி பயன்படுத்தினாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் வழங்குகின்ற வாழ்வாதாரத்தை சேகரிக்கக்கூடிய முறையிலும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அதை சேகரிக்க வேண்டும். அல்லாஹ் செலவழிக்கக்கூடிய முறையிலும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அதை செலவழிக்க வேண்டும். இன்ற எல்லா கணக்குகளும் அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு முன்னால் கொடுக்காமல் ஒரு அடியான் அவனுடைய பாதங்களை நகட்டிவிட முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.